சதயமான யானை ஜோடிக்கும் ஆவியே, நீயும் என் நேரம் வந்து இவ்வேறு பேரையோ இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்பாக்கியம் ஈந்திடும். கிறிஸ்துவின் பாவியோனே எழும்பும் வரைக்கும் ஏத்திங்கில் நின்று காத்து பேர் வாழ்வு ஈந்திடும். மணமக்கள் நின்று கொண்டிருக்க அனைவரும் அமரவும். பிரியமானவர்களே, எம் வசந்த் என்னும் மாப்பிள்ளையையும் எஸ் ஃபெமினா ரூபவதி என்னும் மணப்பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும், கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக்கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரை தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் வளர்க்கப்படவும், இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படையில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எம் வசந்த், எஸ் ஃபெமினா ரூபவதி இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படுவதற்காக இங்கே கூடி வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதென்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அது இப்பொழுது தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒருவரும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். சர்வ வல்லமையும்
மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். எம் வசந்த், எஸ் ஃபெமினா ரூபவதி உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆதலால் இவ்விருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருக செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். எம் வசந்த் என்கிற நீர் எஸ் ஃபெமினா ரூபவதி ஆகிய இவரை உம் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? ஆம், சம்மதம். ஆம். எஸ் ஃபெமினா ரூபவதி ஆகிய நீர் எம் வசந்த் ஆகிய இவரை உம் கணவராக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? அப்படியானால் இருவரையும் திருமணத்திற்கென்று கொண்டு வந்திருக்கூடிய பெற்றோர்கள் முன்பாக வரும்படி அன்போடு அழைக்கிறேன். எம் வசந்தாகிய நான் எம் வசந்தாகிய நான் எஸ் ஃபெமினாவாகிய உம்மை எஸ் ஃபெமினாவிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். எஸ் ஃபெமினா ரூபவதியாகிய நான் எம் வசந்தாகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுளும் கேட்டார், நாங்களும் கேட்டோம். திருமாங்கலயத்தை ஆசீர்வதிக்கிற வண்ணமாக ஜெப நிலைமையிலே நாம் இருந்து பாடல் தாளில் இருக்கக்கூடிய புத்தி கெட்டாத அன்பின் வாரீர் பாரும் உம் பாதம் அண்டினோமே தேவரீர் என்கிற பாடலை நாம் ஜெப நிலைமையிலே இருந்து இணைந்து பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இத்திருமாங்கல்யத்தை அளிப்பவரும் இதை அணிந்து கொள்ளுபவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்கவும் தங்கள் ஆயுநாள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இதையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சொல்லணும். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிவிக்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக வருமானம் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக வருமானம் அனைத்தையும் உம்மோடு
பகிர்ந்து கொள்கிறேன். மணமகன் வசந்த், மணமகள் ஃபெமினா ரூபவதி கடவுளுக்கு முன்பாகவும் சிஎஸ்ஐ நல்மேய்ப்பர் நூற்றாண்டு ஆலயத்திற்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்தபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். ஆமீன். ஆகையால் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகராய் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்பொழுதும் உமது நாமத்தால் நாங்கள் ஆசிர்வதிக்கிற வசந்த், ஃபெமினா ரூபவதி என்னும் இவர்கள் மேல் உமது ஆசிர்வாதத்தை அனுப்பியருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இவ்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வதித்தினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. ஆமீன். 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 பண்ணிடுறீங்களா? திருமறை பாடம் படிக்க கேட்போம். கை வைங்க. கடவுளுடைய வார்த்தை உங்கள் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பதாக. இந்த திருமண ஆராதனையிலும் படிக்கும்படியாக தெரிவு சொல்லப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 11 வரை கூடிய பகுதியை வாசிக்க கேட்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது உண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று
பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, இந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பதே. கிறிஸ்துவே உமக்கே மகிமையுடையதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட திருமண வாழ்விலே இணைந்திருக்கக்கூடிய திரு வசந்த், திருமதி ஃபெமினா ரூபவதி ஆகிய இவர்கள் இருவரையும் சிஎஸ்ஐ நல்மைப்பு நூற்றாண்டு ஆலயம் இலத்திகிரி போதக சேகரத்தின் செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர், திருமண்டல பேரவை உறுப்பினர், இறைமக்கள் அனைவரின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த திருமண வழிபாட்டுக்கும் நம் மத்தியிலே வந்திருக்கூடிய தருமபுரி போதக சேகரம் சிஎஸ்ஐ சியோன் ஆலயத்தின் ஆயர் தலைவர் அருள் திரு விஜய் ஜேம்ஸ் சாந்தப்பன் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே இருக்கிறார்கள். ஆக அவர்களையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி, குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். அவ்வண்ணமாகவே நம் மத்தியில் இருக்கக்கூடிய ஐஎல்சி ரிடீமர் லுத்தரன் சர்ச்சினுடைய ஆயர் தலைவர் அருள் திரு விண்மணி ஐயா அவர்கள் நம்ம இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களையும் திருச்சபையின் சார்பாக, இரு குடும்பத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நம்முடைய பாடல் தாளிலே இருக்கக்கூடிய 3வது பாடல், பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்பவன் பாக்கியவான் என்கிற பாடலை நாம் பாடுகிற முடிப்பிலே நம் மத்தியில் இருக்கக்கூடிய அருள் திரு ஜேம்ஸ் விஜய் சாந்தப்பன் ஐயா அவர்கள் திருமண வாழ்வில் இணைந்திருக்கிற தம்பதிக்கும் நமக்கும் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று பயந்த கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவன் என்கிற பாடலை இணைந்து பாடுவோம். பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து உழைந்து மகனை வருவான், முடிவில் பாக்கியமே மேன்மையாவான். பயந்து உழைந்து பலனை உண்பான், முடிவில் மேன்மை காண்பான். முயன்று உழைத்து பலனை உண்பான், முடிவில் பாக்கிய மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். தீனிய கனிகளை தண்ணீர்கள் திராட்சை கொடி போல் வளரும். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பார், என்னாலும் நலங்கள் இல்லத்தில் கூடியும். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பார், என்னாலும் நலங்கள் இல்லத்தில் கூடிவார். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பார், என்னாலும் நலங்கள் இல்லத்தில் கூடிவார். பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். ஒளிவ மரத்தை சூழ்ந்து வேலி உயரும் பச்சிலம் கன்றுகள் போலே வெளிவில்லா நல்ல பாலரும் நாளே மிகவும்
வாழ்வார் அன்பாலே மேலிவில்லா நல்ல பாலர் அன்பாலே மிகவும் களித்து வாழ்வார் அன்பாலே மேலிவில்லா நல்ல பாலர் அன்பாலே மிகவும் களித்து வாழ்வார் அன்பாலே பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். கர்த்தரும் வீட்டை கட்டாவேடில் அதை கட்டுவோர் முயற்சி வீணாமறியதை கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து பாக்கியவான். அனைவரும் அமர்வோம். கண்களை மூடி தலையிலே தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, இன்றைய நாளிலே இந்த எழத்தகிரி நன்மைப்பெண் நூற்றாண்டு தேவாலயத்திலே தனியாக வந்த அருமையான வசந்த் ஃபெமினா ரூபவதியை இல்லற வாழ்வில் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் இணைத்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய இறை வார்த்தைகளிலிருந்து, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி வாழ்த்துவோம். இந்த நேரத்தை எங்களுக்கு சாதகமாக அமைத்து தந்திருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து என்னுடைய குடும்ப வாழ்வு மாண்புறவும் எல்லாரும் ஆசீர்வாதமும் கடந்து வந்து பலிக்கிட்டும் என்று வாழ்த்துக்கிறோம். நீதாமே எங்களோடு கூட பேசும், அடிமையை வரைத்து உம்மை வெளிப்படுத்திலும் கர்த்தர் பெருக வேண்டும், அடிமை சிறுக வேண்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திரியேக கடவுளின் திருப்பெயரினாலே குறிப்பாக இல்லற வாழ்வில் இணைந்திருக்கிற அருமையான திருமகு வசந்த், திருமதி ஃபெமினா ரூபவதி வசந்த் அவர்களை தருமபுரி சிஎஸ்ஐ சியோன் திருச்சபை சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த திருமண வழிபாட்டில் எனக்கு இந்த மக்களோடு இணைந்து பங்கு பெறவும், இந்த வைபவத்தில் இணைந்து மகிமைப்படுத்தவும் வாய்ப்பை ஏற்படுத்திய கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எழத்தகிரி நன்மைப்பெண் நூற்றாண்டு ஆலயத்தினுடைய ஆயர் தலைவர் ஐயா அவர்களையும் அன்போடு கூட இந்த வாய்ப்பை தடுத்ததற்காக நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கிற லுத்தரன் திருச்சபை ஐஎல்சி திருச்சபையுடைய ஆயர் போதகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சபையுடைய செயலர், பொருளர், பொது செயலர், குழு உறுப்பினர்கள், திருமண பேருப்பினர்கள், அனைத்து இறை மக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, திருமணம் என்பது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. மனித தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கடவுள் ஆதாமுக்கு எவ்வாறு ஏற்ற துணியாக ஏவாளை ஏற்படுத்தினாரோ, அதுபோல எங்கோ கிடந்த அருமையான வசந்துக்கு ஏற்ற ஒரு துணையை அருமையான ஃபெமினா ரூபவதியை கர்த்தர் வெளிப்படுத்தி இல்லற வாழ்வில் இணையமுடியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனவே மணமக்கள் இருவரும் கர்த்தரை நீங்கள் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். குறிப்பாக இல்லறம் என்பது
நம்முடைய இந்திய சமூகம், கலாச்சாரம், பண்பாட்டு சூழலில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது மற்ற சமயங்களில் திருமணம் நடைபெறுகிறது. ஆனால் கிறிஸ்தவ திருமணம் என்பது பரிசுத்த தேவாலயத்தில், கர்த்தருடைய சன்னிதானத்தில் கணவராக மனைவியாக நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கிறீர்கள், உடன்படிக்கை செய்து கொள்கிறீர்கள். நம்முடைய போதகர் ஐயா எப்படி உங்களிடத்தில் வாக்குறுதி சொல்ல சொன்னார், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும். குடும்ப வாழ்வில ஏற்றத்தாழ்வுகள் வரும், கருத்து முரண்பாடுகள் இல்லாமல் இருக்காது. ஆனால் அவைகளை களைந்து இருவரும் ஜெபத்தினாலும் வேத வசனத்தினாலும் நீங்கள் இணைந்து உங்களுடைய இல்லற வாழ்வை ஆரம்பிக்க வேண்டும். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். குறிப்பாக இந்த இல்லறம் நல்லறமாக தலைக்க வேண்டும் என்றால் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோமே. அவ்விதமாக அந்த அன்பை நீங்கள் ஒருவர் அதிகமாக ஆழமாக ஊக்கமாக பகிர்ந்து கொள்வர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அன்பு? இதுவரை இல்லாத ஒரு அன்பு. ஒருவேளை நீங்கள் அது காதலாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அருமையான வசந்த் பெமினாவை ஊக்கமாக அன்பு கூற வேண்டும். பெமிமா அருமையான வசந்தை ஊக்கமாக அன்பு கூற வேண்டும். இரு நபர்களுடைய குடும்ப வாழ்விலே முடிவெடுக்கின்ற அனைத்து காரியங்களிலும் நீங்கள் தான் சேர்ந்து எடுக்க வேண்டும். 2 பேருடைய பெற்றோர்கள் உங்கள் வாழ்வு மேம்புற, உங்கள் வாழ்வு வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு ஆலோசனைகளை வழங்கலாம், பொருளாதார ரீதியாக உங்கள் தேவைகளை சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருவர் விட்டு கொடுக்காமல், உங்களுடைய தாய் தந்தையர் முன்பு கூட நீங்கள் விட்டு கொடுக்காமல் பரஸ்பர அன்பிலே நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். கருகாத அன்பு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இணைப்பிரியாத அன்பு இருக்க வேண்டும். நிலையான அன்பு, ஸ்டேபிள் லவ். இந்த 3 அன்பை உங்கள் உள்ளிலே நீங்கள் வைத்துக் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் உங்களுடைய இல்லற வாழ்வு தொடர்ந்து கடவுள் அளிக்கின்ற ஐஸ்வர்யம், கணம், மகிமை நிறைந்ததாக காணப்படும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய கடவுள் குறிப்பிடுகின்ற பொழுது மணவாளன் மணவாட்டி ஏன் என்று குறிப்பிடுகிறார்? அவ்வளவு புனிதமானது திருமணம். அதனால்தான் பரிசுத்த மெய் விவாகம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இன்றைக்கு பல்வேறு திருமணங்கள் நடைபெறுகிறது. உலகளாவிய பார்க்கின்ற பொழுது பல்வேறு திருமணங்கள் திருமண பதிவு அலுவலகங்களில், மண்டபங்களில் ஏன் பலவிதமாக நடைபெறுகிறது. ஆனால் இந்த பரிசுத்த தேவாலயத்தில் நடைபெறுகின்ற திருமணம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சன்னிதானத்தில், எங்கள் முன்னிலையில் அல்ல, நீங்கள் கர்த்தர் சந்நிதியிலே வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீர்கள். என்னவென்று, உங்கள் வாழ்வு இந்நாள் இந்த உலகிலே நீடித்திருக்கு வரையும் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அந்த கருகாத அன்பு, இணை பிரியாத அன்பு, நிலைத்திருக்கின்ற அன்பு உங்களிலே நீடித்திருக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து தம்மை மணவாளராகவும் திருச்சபையை மணவாட்டையாகவும் சொல்லுகிறார், ஒப்பீடு செய்கிறார். எனவே உங்களுடைய வாழ்வு ஒரு மணவாளராக, மணவாட்டியாக, பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்ப வாழ்வு வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து தூங்க வேண்டும். இரவு படுக்கும் முன்பும் அதே போன்று இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்குள்ள விவாதங்கள், சண்டைகள் எழும்பாம எந்த குடும்பத்திலும் சண்டை வராத குடும்பம் இல்லை. ஆனால் காலையில் சண்டை வந்தா மாலையில் என்ன பண்ணும்? அந்த சமாதானம் ஆயிக்கணும், ஒப்புரவு ஆயிக்கணும். அதுதான் குடும்ப வாழ்விலே மேன்மை. எனவே தொடர்ந்து 2வது நாளோ 3வது நாளோ அந்த விவாதங்கள், சண்டைகள் போய்கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி என்றால் எப்படி வாழ முடியும் என்றால், கருகாத அன்பு, அதுதான் தேவ அன்பு. அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லை. அதுதான் ஈடு இணையில்லாத அன்பு. அடுத்தது நீடித்து நிலைத்திருக்கும் அன்பு. இந்த உலகத்தில் மற்றவர்களுடைய அன்பு கூட தனிந்து போகலாம், ஆனால் கடவுளின் அன்பு என்றும் தனியாத அன்பு. இங்கு
காணவர் கல்யாணத்தில் கடவுள் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒருவேளை திருமணத்திற்கான ஆயத்தம் இருக்கின்றது, பல்வேறு முயற்சிகள் நடைபெறுகின்றது. ஆனால் அங்கு ஒரு குறைவு ஏற்படுகிறது. என்ன குறைவு? திராட்சரசம் குறைவுபடுகிறது. ஆனால் அந்த திருமணத்தில் மிகவும் அதை அழகுற, அதே நேரத்தில் அற்புதத்தை செய்ய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். அந்த திருமணத்தில் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். அதுபோல ஒருவேளை நீங்கள் இந்த தேவாலயத்துக்கு, இந்த திருமண வழிபாடுக்கு வருவதற்கு முன்னதாக தனியாக வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது தனியாக அல்ல, தம்பதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அதை ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் தலைத்து பெருகி பிள்ளைகள் செல்வங்கள் பெற்று உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இனஜன பந்தர்களுக்கும் இந்த திருச்சபைக்கும் நீங்கள் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம், சித்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த திருமண ஒப்பந்தத்தின் வழியாக எப்படி மணவாளன் மணவாட்டியோடு, மணவாட்டி திருச்சபை, மணவாளன் கிறிஸ்து, அதுபோல நீங்களும் ஒருவொருவர் உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். அக்ரிமெண்ட் பிட்வீன் த டூ பர்சன்ஸ். நீங்கள் கூட்டாளிகளாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி ஒரு நிறுவனத்தை தொடங்கும் பொழுது ஒருவேளை அது முதலீடு அதிகமாக இருந்தால் 2 நபர்கள் சேர்ந்து அந்த நிறுவனத்தை துவக்குவார்கள், தங்களுடைய பங்களிப்பை செய்து. அதுபோல இது கூட்டுறவு நிறைந்த ஒரு குடும்பம், ஐக்கியம் நிறைந்த குடும்பம். நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்த இந்த சன்னிதானத்திலே எல்லாத்தையும் நன்மை நூற்றாண்டு ஆலயத்திலே நீங்கள் உறுதி கொடுத்திருக்கிறீர்கள். என்ன உறுதி? நாங்கள் இந்த அன்பிலே, கருகாத அன்பிலே நிலைத்திருப்போம், ஈடு இணையில்லாத அன்பிலே நாங்கள் தொடருவோம், தொடர்ந்து அந்த பிரியாத அன்பிலே நாங்கள் வாழுவோம். அந்த வாக்குறுதியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். எப்படி காணா ஒரு கல்யாணத்தில் அங்கு ஒரு குறைவு ஏற்படுகிறது, அதிருப்தி ஏற்படுகிறது, இல்லை என்ற ஒரு சூழல் வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அற்புதத்தின் வழியாக, அந்த சுத்திகரிப்பின் வழியாக அங்கு அந்த அதிருப்தியை திருப்தியாக மாற்றுகிறார். அங்கு ஏற்பட்ட ஒரு கவலையை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். திருமணம் என்பது கவலையின் வந்தாலும், அதிருப்திகள் வந்தாலும், இல்லை எது நேர்ந்தாலும் அதிலே கர்த்தரை முதன்மையாக நீங்கள் வைக்கின்ற பொழுது உங்கள் வாழ்வும் திருப்தி மிகுந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக, அது மட்டுமல்ல அற்புதங்கள் நிறைந்ததாக காணப்படும் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. அங்கே திராட்சரசில் பழைய திராட்சரசம் ருசி குறைந்ததாக இருந்தது, ஆனால் புதிய திராட்சரசம் சுவை மிகுந்ததாக இருந்தது. அதுபோல உங்களுடைய வாழ்வு, இதுவரை நீங்கள் பேச்சலராக, ஸ்பென்ஸ்டராக இருந்தீர்கள், ஆனால் தம்பதிகளாக இணைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு சுவை நிறைந்ததாக இருக்க வேண்டும், கனிகள் நிறைந்ததாக, ஸ்பிரிச்சுவல் அந்த கிஃப்ட் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் நீண்ட ஆண்டுகள் வாழ வேண்டும், எல்லாதமான நலமும் வளமும் வந்து உங்கள் வாழ்விலே பலிக்க வேண்டும் என்று நாங்கள் ஊழியக்காரர்களாக வாழ்த்துகிறோம். எனவே உங்கள் வாழ்விலும் கர்த்தர் ஒருவேளை உங்களுடைய ஈட்டுகின்ற வருமானம், நீங்கள் செய்கின்ற வேலை, உங்களுடைய வாழ்வு நடைமுறைகள் அனைத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக கருகாத அன்போடு, இணையில்லாத அன்போடு, நீடித்திருக்கின்ற அன்போடு நீங்கள் வாழ முடியும். தொடர்ந்து இந்த சமூகத்துக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த திருச்சபைக்கும் பெருமை சேர்ப்பீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே நான் தருமபுரி சியோன் திருச்சபை சார்பாகவும் எனது சார்பாகவும் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். குறிப்பாக 2 காரியங்களை நம்முடைய ஆயர் தலைவர் அவர்கள் அந்த பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களில் வைத்து அங்கேயும் உறுதி கொடுத்தீர்கள். என்னது? கர்த்தருடைய வசனம் எங்கள் காதுகளுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறமா இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் உடைய வாழ்வை அன்றாடம் தூக்கக்கூடாது. நிச்சயமாக அந்த 2 கண்கள் போல அந்த ஜெபமும் வேத வாசிப்பும் இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு டெவலப்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே மீண்டுமாக கருகாத அன்பு, இணைபிரியாத அன்பு, நீடித்திருக்கின்ற அன்பு உங்களில் காணப்படட்டும்.
கர்த்தர் தாமே உங்கள் குடும்ப வாழ்வை ஆசீர்வாதமாக அமைத்து தருவாராக. ஆமே. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, மனித தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்கின ஆண்டவர், எல்லார் வாழ்வில் இணைந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கருகாத அன்பு, இணை பிரியாத அன்பு, ஈடில்லாத அன்பு அதிலே நீடித்திருக்கவும் தலைத்திருக்கவும் வாழ்ந்திருக்கிறவும் வாழ்த்துகிறோம். இந்த இறை வார்த்தைகளை கடைப்பிடித்து அவருடைய குடும்ப வாழ்வு மேம்படுறவும் எல்லாதமான ஆசீர்வாதமும் கடந்து வந்து பலிக்கிட்டும் என்று வாழ்த்துகிறோம். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கடவுளுடைய வார்த்தையை திருமண தம்பதிகளுக்கும் நம் அனைவருக்கும் கொடுத்த அருள் திரு ஜேம்ஸ் விஜய் சாந்தப்பன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட ஒரு சில வாழ்த்து செய்திகளை சொல்லும்படியாக நம் மத்தியில் இருக்கக்கூடிய ஐஏஎல்சி ரெடிமர் லுத்தரன் திருச்சபையினுடைய ஆயர் தலைவர் அருள் திரு விண்மணி ஐயா அவர்கள் ஒரு சில வாழ்த்து செய்திகள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட திருமண வாழ்வுக்குள்ளாக இணைந்திருக்கிற வசந்த் ஃபெமினா அவர்களை நம்முடைய ஐஎல்சி மீட்பர் லுத்தரன் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். அதே போல் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிஎஸ்ஐ நல்ல ஆயன் திருச்சபையுடைய ஆய தலைவர் அவர்களுக்கும் சபையுடைய பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துள்ளேன். அதே போல் சிறப்பான கடவுளுடைய இறை வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொடுத்த ஜெயக்குமார் ஆயத்தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், இயேசு ஆண்டவர் கானா ஒரு கல்யாணத்தில் போனார். அந்த கல்யாணத்தை பற்றி எல்லாம் நம்ம திருமணத்துலேயும் நம்ம கேட்டிருக்கிறோம். திராட்சை ரசம் குறைவுபட்டது. திராட்சை ரசம் குறைவான போது இயேசு ஆண்டவர் அதை நிறைவாக மாற்றினார். அந்த குறைவை மட்டுமே அங்கே எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி சுருக்கமான என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். திராட்சை ரசம் குறைந்து போன போது இயேசுவின் தாயாரும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தாள். அந்த தாயானவள் இயேசுனத்தில் இந்த சங்கதியை சொல்லும்போது அப்போ இயேசு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாரு, ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லையே, என் வேலை இன்னும் வரவில்லையே. அப்போ இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது, குடும்பத்தில், பணி செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஒருவர் மத்தியில். அப்போ இன்றைக்கு வசந்துக்கும் ஃபெமினாவுக்கும் ஒரு வேலை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அந்த வேலை இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்குது. அந்த வேலை ஃபெமினா இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்கு. உங்கள் 2 பேருக்கும் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு வேலை, அந்த குடும்பத்தை விசுவாசத்துக்குள்ளாக வளர்த்திடக்கூடிய ஒரு வேலை. அந்த வேலை இன்றைக்கு உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. இந்த வேலையை கடவுள் எங்களுக்கு கொடுத்தான்னு சொல்லி ஆனால் ஐயா சொன்ன மாதிரி அந்த அன்புல நிலைத்திருங்க, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்க, சண்டை போடாமல் இருங்க, எல்லாரும் சேர்ந்து வாழுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவர் கற்பித்து கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிற பல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்கள் விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். அடியாரே, ஆண்டவரே, உமது அடியாரையும் உமது அடியாளையும் ரட்சியும். இவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறார்கள். ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பியருளும். இவர்களை என்றென்றைக்கும் காப்பாற்றியருளும். இவர்களுக்கு பலத்த அரணாயிரும். பகைவர்கள் நின்று இவர்களை தப்புவியும். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேருவதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகிய நியமத்தை மனு குடும்பத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறேன். கனவு மனமாய் இப்பொழுது சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கும் உமது அடியார்களாகிய வசந்தையும் ஜெமிமா ரூபவதியும் ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மைகளாய் இருக்கவும் இவர்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை அருள் போலிய உலகத்தையும் சொல்லாலும் செயலாலும் இவர் அயலாதற்கு உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாக இருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் ஜீவித்தர சாளுகிற ஒரு பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபை நீவால் மனகுலத்தை விருத்தியடைய செய்கிற பரமபிதாவே, இந்த உமது அடியாள் புத்திர பாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனவும் உண்டாக இந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்துக்கேற்ற சன்மார்க்கமாய் வளருவதை கண்டு களிகூறவும், தேவ அன்பும் அபிமானமுள்ளவராய் ஒருமித்து வாழ இவ்விருவருக்கும் உமது ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களை சரீரங்களையும் உமது கட்டளைகளின் வழியிலும் உமது கற்பனைகளுக்கு வேலையிலிருந்து திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இங்கும் எல்லா காலத்தும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 வருடத்திலே சிஎஸ்ஐ நல்மேப்பர் நூற்றாண்டு ஆலயத்திலே கணவன் மனைவியாக இணைந்திருக்கூடிய திரு வசந்த், திருமதி ஃபெமினா ரூபவதியை உமது திருப்பெயராலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே பல்வேறு இடங்களிலே பல்வேறு பணிகளிலே இருவர்களை நீர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறீர். இன்றைய நாளிலிருந்து உமது ஆண்டவரே உடன்படிக்கையை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒருவரொருவர் கொடுத்த வாக்குறுதியிலே நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இருவருடைய பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களிடத்து எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் அங்கீகரித்தீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து இவர்களும் ஆண்டவர் பெற்றோர்களுக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்து பெரியோர்களை மதித்து உமக்கு ஆண்டவரே மகிமை செலுத்துகிற மக்களாக இருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் ஆண்டவரை மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களை நீர் ஆளுகை செய்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமீன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாக்களுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய நினைமைக்கும் நம் அனைவரோடும், குறிப்பாக திருமண வாழ்வில் இணைந்திருக்கூடிய திரு வசந்த் அவர்களோடும் திருமதி ஃபெமினா ரூபவதியோடும் அவருடைய பெற்றோரோடும் உடன் பிறந்தவர்களோடும் உறவின் மக்களோடும் இன்றும் என் சதா காலங்களிலும் ஆண்டவரை விரிந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமீன். இப்பொழுதும் கூட மணமக்கள் தங்களுடைய திருமணத்தை பதிவேட்டிலே கையொப்பமிட இருக்கிறார்கள். அது சமயத்திலே நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படக்கூடிய பாடல் தாள்களிலே 4வது பாடல் ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்த மிகவே என்கிற பாடலை நாம் அமர்ந்தவாறே நாம் இணைந்து பாடுவோம். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்த மிகவே.
நீத்த மகிழவே விசிலோவான ஜோதி கதிரிங்கே மெசியா எம்மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மணமகளோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையே கண்டு பின் சென்றோம் ஓங்கள் செய்தாருளோம் இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடன் பாக்கி சூட்சமே உம்மிலே தங்கி தரிக்க ஊக மாறுமே விசிலோவான ஜோதி கதிரங்கே மெசியா எம்மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜரும் ஆசீர்வதித்திடும் ஒற்றுமையாக்கும் ஈவரை ஊடாக நின்றே மற்றோடும் மீது சாய்ந்துமே வசிக்கவே வெற்றி பெற்றோங்கும் நெஞ்சத்திலே வீச்சாரும் நீராஜனா உற்றவான் ராய செய்யத்தே ஓ பாய் போலுகவே ஜோதி கதிரங்கே மெசியா எம்மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜரும் ஆசீர்வதித்திடும் பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தாலும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும் ஆதிரராக இவன் சந்ததியா வந்துதித்தோம் ஆதிவகுமை தீர்மானம் ஆபோனருமே விசிலோவான ஜோதி கதிரங்கே மெசியா எம்மணவாளனே ஆசாரியரும் வான்ராஜரும் ஆசீர்வதித்திடும்
மணமகன் வசந்துக்கோ மங்கள மணமகள் பெண்ணினாவுக்கோ மங்கள மணமகன் வசந்துக்கோ மங்கள மணமகள் பெண்ணினாவுக்கோ பக்தியுடன் முக்தி முக்தியாளித்தீடும் நித்தியனே உன்னை நித்தியம் செய்திடும் சத்திய வேதத்தோ மங்களம் செழிக்க கிருபையருளும் மங்கள நாதனே நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உமது அநாதி தீர்மானத்தின் நிமித்தமாக இந்த நாளிலே திருமண வாழ்வில் இணைந்திருக்கூடிய திரு வசந்த் அவர்களுக்காகவும் அவருடைய துணைவியார் திருமதி எஸ் ஃபெமினா ரூபதி அவர்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே இவருடைய திருமண வாழ்விலே நீரே தலைவராக இருந்து இவருக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தந்து இவர்களை திறம்பட நீர் வளர்த்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இவருடைய பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம், உடன்பிறருக்காக நாங்கள் செபிக்கிறோம், உறவின் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அனைவரும் அன்றரின் திருமணத்திற்காக ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு இந்த நாளில் எல்லாவற்றையும் நீர் வாய்க்கு செய்திருக்கிற தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உமது பலத்த கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இவர்களை இந்த உலகத்திலே அனுப்பி வைக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்திலே சென்று உம்மை பிரதிபலிக்கிற மக்களாக இருப்பதற்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சீனுடைய நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். சமாதானத்தோടെ உலகத்திற்குள் புறப்பட்டு போங்கள், திடமனதாயிருங்கள், நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள், யாவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள், பலவினரை தாங்குங்கள், துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள், எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கும் உங்களுடனே நிலைத்திருக்க கடவது. இப்பொழுதும் இசைக்கருவி வாசிக்கப்படும். அப்பொழுது மணமக்கள் முதலாவதாக ஆலயத்தை விட்டு கடந்து செல்வார்கள். அதற்கு பின்பாக நீங்கள் பின்பாக செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.